1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவை இருந்தா மட்டும் வாங்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அண்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசிய வந்து மறுபடியும் எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் வந்து சொல்லியிருந்தாரு. இது ஏன் சொல்லியிருந்தாரு? எதனால? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு, அதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால எப்படி பண்றாங்கன்னா, ஃபாரின்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெறைய கோல்டு வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காச வந்து வெளியில குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றைய நாட்டோட காச வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ, ஒரு நாட்டுக்கிட்ட இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடு வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில பிரச்சனை என்ன அப்டின்னா, இப்போ நம்ம நெறைய கோல்டு வாங்குறோம் அப்டின்னா, நம்ம இந்தியா வந்து இம்போர்ட் பண்றதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது வெளிநாட்டு காச குடுத்து தான் வாங்குற மாரி இருக்கும். டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலிருந்து வெளிய போகுது. அப்ப நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து குறையும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுவோம். ஃபினான்ஷியலா வீக் ஆவோம். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயருக்கு கோல்டு அப்டின்ற ஒரு விஷயத்த வாங்குறது வந்து குறைங்க அப்டின்னு சொல்றாங்க. இந்த ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீக் ஆகுறோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சுரும். இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட சராசரியான மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, மணியோட பவர் வந்து குறையும். அண்ட் பொருளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு கோல்டு வாங்குறத கொஞ்சம் தவிருங்க. நெசசிட்டினா மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் ஏன் குறைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஃபாரினுக்கு வந்து டிராவல் பண்றோம். வேற ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, அந்த ஊர் நாட்டு காசுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம ஊர் காச அந்த ஊர் நாட்டு காசுக்கு மாத்தி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து காசு வந்து வெளிய தான் போகுது. ஸோ, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரன்சி வந்து வீக் ஆகும். அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராவல், அதுக்கப்புறம் எனர்ஜி கன்சம்ப்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குறைக்கிறதுக்காக. நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல்ன்றது குறைஞ்சிரும். டிராவல்ன்றது குறையுது அப்படின்னா, பெட்ரோல் யூசேஜ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, டூ ஃபாலோ.